இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா blank fill. அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாவில் blank செல் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஃபில் பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே ஒரு ஒர்க் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய blank செல்ஸ் இருக்குது. இந்த blank செல்ஸ் எல்லாம் எனக்கு நில்லுன்னு ஃபில் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Hello friends, I hope you all are doing well. Welcome to this session. நான் உங்கள் நண்பன் எஸ்ஆர் பிரபு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். இப்போ நம்ம ரெண்டு மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட், ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் டவுன் ஏரோவை கொடுத்துக்கோங்க. இப்போது என்டையர் டேட்டாவும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது கண்ட்ரோல் ப்ளஸ் ஹச் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு பாப்அப் விண்டோ வந்திருக்கு. இதில் ஃபைண்ட் வாட்டில் எதுவும் டைப் பண்ண போகிறதில்ல, அப்படியே எம்டியாக விட்டுடலாம். ரீப்ளேஸ் வித்தில் எனக்கு நில்லுன்னு வேணும். ஸோ நான் நில்லுன்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ஆளை கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டன், வி மேட் 19 ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சு. இதை ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருந்த எல்லா செல்லும் நில்லுன்னு ஃபில் ஆகிருச்சு. ஓகே, இப்போது செகண்ட் மெத்தடை பார்க்கலாம். இப்போ நான் டோட்டல் பிளாங்க் செல்லையும் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். டோட்டலாக 19 blank செல்ஸ் இருக்குது. இப்போது இந்த 19 blank செல்லையும் ஃபில் பண்ணலாம். சேம் எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் ஏரோ, தென் டவுன் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்ட்ரோல் ஜி கொடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த ஃபைண்ட் அண்ட் செலக்டில் போயிட்டு கோ டு இல்லைனா கோ டு ஸ்பெஷலை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கோ டு ஸ்பெஷலை கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணால் இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஜி கொடுத்தா இந்த மாதிரி கோ டு விண்டோ வரும். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் கோ டு ஸ்பெஷல் விண்டோ வந்துடும். ஸோ எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பிளாங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
எல்லா blank செல்ஸும் செலக்ட் ஆகிருக்கிறத நீங்களே பார்க்கலாம். இதில் இப்போ நான் நில்லுன்னு டைப் பண்ணிவிட்டு Ctrl+Enter கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா blank செல்ஸும் நில்லுன்னு ஃபில் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.